அபி வந்து வேலையாக இருந்துட்டுருக்காங்க. திடீர்னு வந்து அபிக்கு ஒரு ஃபோன் வருது. உங்கள் ஃபோன் எடுத்து பாருங்கள், ஓப்பன் பண்ணி அப்போ தெரியும் நான் என்ன அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான். ஒன்றும் புரியாமல் அபி வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப மோசமாக வந்து அந்த கேமரா வந்து உள்ளே வச்ச கேமராவில் வந்து எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அபி அதிர்ச்சி அடைகிறாங்க. "அபி நீ யார்றா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்கே பாரு, இந்த வீடியோ வெளியே போச்சுன்னா உன் கடைக்கு எவ்வளோ கேவலமான விஷயம் நடக்கும்னு பார்த்துக்கோ. அப்புறம் உன் கடையை இழுத்து மூட வேண்டியதான். அதனால் நான் சொல்கிறபடி எல்லாம் நீ கேட்கணும். அப்படி கேட்டீன்னா நான் இதை வெளியே விட மாட்டேன். அப்படி இல்லைனா கண்டிப்பாக வெளியே விடுவேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. "இங்கே பார், நான் சும்மா இருப்பேன்னு நினச்சிக்காது. எல்லாரும் லேடிஸ் மாதிரி நான் கிடையாது. உன்னை சும்மாவே விட மாட்டேன். இப்போவே உன்னை போலீஸில் மாட்டி விடுறேன்னா இல்லையா பார். போலீஸ்க்கு போனீன்னா உன் கடமானம் தான் வெளியே கப்பல் ஏறும். போதுமா உனக்கு?" அப்படி சொன்னோன்னே, "ஏன்டா இப்படிலாம் பண்ணேன்? உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். எதுக்குடா இப்படிலாம் பண்ணேன்? இங்கே பார், நான் உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். நல்லா யோசிச்சு முடிவெடு. நான் சொன்னபடியெல்லாம் நீ கேட்கணும். அப்படி கேட்குறதா இருந்தால் நான் சொல்கிறத நீ கேளு. அப்படி இல்லைன்னா நான் கண்டிப்பாக இந்த வெளியே விட்டுருவேன் இந்த வீடியோவை" அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களால தாங்கிக்கவே முடியல. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், ஒன்றுமே புரியலையே, எப்படி இதெல்லாம் சொல்லிட்டு உடனே டென்ஷனாக வராங்க. நேராக போயிட்டு பார்க்குறாங்க. அந்த ரூமில் பார்த்தா உண்மையிலே அந்த ஒரு சின்ன கேமரா ஒன்று வச்சுருக்கு. பார்த்தோன்னே செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அந்த கேமரா எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து, இப்படி பண்ணிட்டானே, எவன்னு தெரியலையே இது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா யார் வந்தது, நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால் ஒன்றுமே புரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒன்றும் புரியாமல் குழம்பி போகிறாங்க. அபியால் தாங்கிக்கவே முடியல, இந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியல. வீட்டுக்கு போனோன்னா அபி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அதை பார்த்து ராகவ் வந்து, "என்ன ஆச்சு அபிக்கு? இவ்வளோ டென்ஷனாக இருக்க மாட்டாளே, என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியலையேன்னு" சொல்லிட்டு ராகவ் வந்து கேட்குறாரு. அது அபி எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. "சொல்லு அபி, என்ன விஷயம்? ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க?" அப்படின்னு. "ஒன்றும் இல்லை சொல்லிட்டு மறைக்கிறாங்க. "இல்லை அபி, நீ ஏதோ டென்ஷனாக இருக்க, எனக்கு நல்லா புரியுது. நான் அதான் ஒன்றும் இல்லை சொல்லிட்டேன்ல, விட்டுருங்க என்ன" அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க அபி. "அபி ஏன் அழற?" அப்படின்னோடனே உடனே வந்து, "நான் எதுக்குமே லாய்க்கில்லை அப்படி சொல்லிட்டு அழறாங்க. "நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல" அப்படின்னோடனே பயங்கரமாக அழறாங்க அபி. அப்படியே கட்டி பிடிச்சிட்டாங்க ராகவை. உடனே ராகவ் வந்து, "என்ன ஆச்சு அபி சொல்லு" அப்படின்னோடனே நடந்த விஷயத்தையெல்லாம் வந்து அபி ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. "இவ்வளோ நடந்திருக்கா?" "ஆமாம், இப்போ யாருன்னே தெரில, இந்த மாதிரி வேலையை பண்ணி வச்சுருக்காங்க என் கடையில். இப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரே முழிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி பண்ணிட்டான், அதுவும் வந்து இந்த மாதிரி மோசமான விஷயத்த பண்ணியிருக்கான்" அப்படின்னோடனே, "இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இந்த விஷயத்தில் சும்மாவே விடக்கூடாது. இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விட்டோம்னா இந்த சமுதாயத்துக்கே சீர்கேடு. நீ கவலையே படாத அபி. இந்த ஆளை எப்படி பிடிக்கணும், என்ன பண்ணணும் எல்லாமே எனக்கு தெரியும். நீ கவலைப்படாமல் இரு, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கேன் அபி" அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. உடனே வந்து, "சரிங்க, இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், எனக்கு பயமாக இருக்குங்க." "இங்கே பாரு அபி, பெண்களுக்கு பயமே இருக்கக்கூடாதுன்னு நீ சொல்லியிருக்கல. நீ எவ்வளோ தைரியமான ஆள். நீயே இப்படி உடஞ்சி விழலாமா?" "இல்லைங்க, எனக்கு ஒன்றுனா நான் சத்தியமாக யோசிக்கவே மாட்டேன். ஆனால் இது வந்து வேற ஒரு வந்து லேடிஸ் பற்றின விஷயம் இல்லையா? இந்த விஷயம் வெளியே போனால் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும், அவங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். கடை போனால் போதுங்க, இந்த பிஸ்னஸ் போனால் போதும், எனக்கு ஆரம்பித்து மறுபடியும் ரன் பண்ண தெரியும். ஆனால் பாவம் இல்லை அவங்க, இதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியலங்க" அப்படின்னோடனே, "நீ கவலைப்படாத அபி, நான் தான் சொல்கிறேன்ல, இதை எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு நல்லாவே தெரியும். நீ கவலையே படாத. அவன் யாருன்னு நான் பிடிக்கிறேன். அவனை பிடிச்சி அவனை சும்மா விடுவேன்னு மட்டும் நினைக்காத. அவனை நான் என்ன பண்ணுமோ நான் அது பண்ணுவேன். நீ கவலைப்படாத" அப்படின்னோடனே, "உங்களால் பண்ண முடியுமா ராகவ்?" "கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த விஷயத்தில் நீ உண்மையை சொன்னது தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. இதுக்கப்புறம் நீ கவலையே படாத, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அபி யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே வந்து முரளி சந்தோஷமாக இருக்காரு. "அப்பா, அபியை டென்ஷன் படுத்தியாச்சுப்பா. இதுக்கப்புறம் அபியை அந்த வளையத்துக்குள்ளே தான் இருக்கணும், வெளியவே வர முடியாது. அப்பப்போ அவன் ஃபோன் பண்ணி அபியை மிரட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகும், அபி ஒரே டென்ஷன்லேயே இருப்பா. அதுக்கப்புறம் செய்கிற வேலையெல்லாம் தப்பாக செய்வா. அதுக்கப்புறம் என்ன, சீக்கிரமாகவே வந்து கடைசி டைமில் வந்து அபியை வந்து போட்டு கொடுத்துடலாம், அந்த கடையில் வந்து இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் முன்னாடியும் அபி வந்து அசிங்கமாயிடும். அதுக்கப்புறம் என்ன, கடையும் மூடிடுவா, அபியும் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. நம்ம நினச்சதெல்லாம் நடக்க போகுதுப்பா" அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. "என்ன முரளி, ரொம்ப சந்தோஷமாக இருக்க? அபிக்கு ஸ்கெட்ச் வச்சுட்டேன்ல, இதுக்கப்புறம் அபி என் பேச்சை கேட்டு தான் ஆகணும்" அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க சுந்தரி. "நிஜமாவா சொல்கிறேன்?" "ஆமாம், சூப்பர் ஸ்கெட்ச் வச்சுருக்கேன். அதுலேருந்து அவளால் தப்பிக்கவே முடியாது. இந்த ஸ்கெட்சு அவளை கண்டிப்பாக வேறு வழிக்கு கொண்டு போகும்" அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க சுந்தரி.